போன வருஷம் ரெய்னி சீசனில் நான் சோயா பீன்ஸை இந்த மாதிரி மெத்தடில் முளைக்க போட்டேன். சூப்பராக வளர்ந்து காய் காய்ச்சது. ஸோ இந்த தடவையும் அதே தான் பண்ணிகிட்ருக்கேன். நல்லா விளைஞ்ச பயிர்கள், லேசாக முளை விடுற மாதிரி பயிர்களாக சூஸ் பண்ணி ஒரு டப்பாவில் போட்டு அந்த பேப்பரில் லேசாக தண்ணி தெளித்து வச்சிட்டோம்னா ஈரப்பதம் அப்படியே நிற்கும். அதுக்கப்புறம் ஒரு 24 ஹவர்ஸ் கழித்து நான் திறந்தேன். இந்த அளவுக்கு முளைச்சிருக்கு. லேசாக முளை விட்டு வந்துடுச்சு. அதுக்கப்புறமா திருப்பி 3 டேஸ் ஆயிடுச்சு. நான் இதை மூடி வச்சு 3 டேஸ் கழித்து திறந்தேன். இந்த அளவுக்கு வளர்ந்துருச்சு. ஆக்சுவலாக 2 டேஸில் திறக்கணும்னு நினச்சேன். நான் வேலையில் அதை விட்டுட்டேன். 3 டேஸ் ஆனதும் இந்த அளவுக்கு முளைச்சிருச்சு. ஸோ இதை நான் அடுத்து நடவு பண்ணியிருக்கேன். நல்லா வளர்ந்து வந்துருச்சு. ஆக்சுவலாக 2 டேஸில் திறக்கணும் தான். இந்த மாதிரி விதைகளை நம்ம வளர்த்து அதை நடவு பண்ணும்போது வேர் மட்டும்தான் மண்ணுக்குள்ளே போகணும். பயறு வெளியே தான் நல்லா தெரிகிற மாதிரி இருக்கணும். பயரையும் சேர்த்து மூடிட்டோம்னா அதால் வெளியே முளைச்சி வர முடியாது. அப்புறம் அது ஃபெயிலியர் ஆகிடும். நான் இந்த மாதிரி பயறு ஃபுல்லாக தெரிகிற மாதிரி தான் நான் மூடி வைப்பேன். ரூட்டு மட்டும் மறைச்சி வச்சுருவேன். அவ்வளோதான். இது பாருங்கள், 2 டேஸில் இந்த அளவுக்கு வளர்ந்துருச்சு. நம்ம இந்த போட்டு மூடி வச்சது 2 டேஸில் இந்த அளவுக்கு வளர்ந்துருச்சு. இது பட்டர் பீன்ஸ் செடி. இது மொச்சக்காய். நான் இதே மெத்தடில் மொச்சக்காய் போன வாரம் வளர்த்தது இந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு. இது லாஸ்ட் மந்த் 1 மாதத்துக்கு முன்னாடி நான் விதை போட்டு இதே மெத்தடில் வளர்த்த மொச்சக்காய் செடி இப்போ பூ அழகாக விட்டுருச்சு. இனி நான் அடுத்து பட்டாணியை இப்போ இன்றைக்கி வாங்கியிருக்கேன். இன்றைக்கி வாங்கி அதில் நல்ல பயிரெல்லாம் சூஸ் பண்ணி இதே மெத்தடில் போட்டு வச்சுருக்கேன். ஹாப்பி கார்டனிங்.